ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா அல்லது ஆண்டவர் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழா. மோசே வழியாக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தான் குழந்தை இயேசுவை பெற்றோர் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார்கள். ஒன்று, குழந்தை பெற்றெடுத்த தாய் இந்த நிகழ்வு மூலம் தூய்மைப்படுத்தப்படுகிறாள். 2, தலைப்பேறான குழந்தை ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டது போல கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. தூய கன்னிமரியாளுக்கும் இயேசுவுக்கும் இது தேவையில்லை. அன்னை மரியாள் பாவமில்லாமல் பிறப்பிக்கப்பட்டவர். எனவே மீண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு ஒன்றும் சட்டமில்லை. ஆனால் தன்னுடைய தாழ்ச்சியினால், தன்னுடைய கீழ்ப்படிதனால் இன்னும் ஒருபடி புனிதத்திலே உயர்கிறார். நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவையும் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் அவர் இறை மகன், கடவுளுடைய மகன். ஏற்கனவே மனிதனாக பிறந்து வந்ததிலே தன்னையே தாழ்த்தி கொண்டு வந்தவர். அதே நேரத்திலே சட்டத்திட்டங்களை அனுசரிப்பதற்கு முன் உதாரணமாக இருக்கிறார். அவருடைய தாழ்ச்சியும் நமக்கு சிறந்த உதாரணம். அதே போலதான் அவர் திருமுழுக்கு பெற தேவையில்லை. இருந்தாலும் மனமாற்றத்தின் அடையாளமாக அதை பெற்றுக்கொள்கிறார். அவர் சிலுவையிலே சாவ தேவையில்லை. இருந்தாலும் தன்னுடைய பாடுகளின் வழியாக நமது பாவங்களுக்காக ஏற்றுக்கொள்கிறார். நமக்கு மீட்பை தருகிறார். அவர் உயிர்த்தெழுந்து எல்லாவற்றுக்கும் வெற்று வாகை சூடி பிற்பாடு நமக்கு அதிலே பங்கு தருகிறார். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பிலே தொடங்கிய இந்த புனித பயணம் நமக்கானது. இயேசு முன்மாதிரியாக எல்லாத்தையும் செய்கிறார். அதற்கு இந்த திருவிழாவும் மிக சிறந்த உதாரணம். இயேசு அன்னை மரியாளைப் போல தாட்சியோடும் கடவுளுடைய சட்டத்திட்டங்களை கீழ்ப்படுதலோடு கடைபிடிப்பதன் மூலம் நாம் புனிதத்திலே உயர்வோம். இன்னும் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாகவும் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் இதை உணர்ந்து கொண்டு இந்த விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.